ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒன்றும் நடக்கலை. எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து என்னது லண்டன் குண்டன் சாச்சு லண்டன் குண்டன் டுன் 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 இருக்காங்க. அடுத்து ஒரு டாஸ்க் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக. அதில் 2-3 பாயிண்ட் மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதை அவங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ என்ன கண்டென்ட்டு? சும்மா வீடியோ போட்டு வந்துருக்கீங்களா? இல்லைங்க, பார்வதி கம்பெனி பற்றி கண்டென்ட்டுங்க. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு வாரமாக பிக் பாஸ்லேயே அதான் உருட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதான் உருட்டிட்டு இருக்காங்க. நாங்களும் வெளியே ரிவ்யூவர்ஸ் கண்டென்ட் இல்லாமல் அதை தான் உருட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் பேசணும். அதாவது பேன் பண்ணிட்டாங்க கார்த்திக் அமிர்தினை அப்படின்ற மாதிரி நியூஸ் ஒன்று வந்து பரவிட்டு இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? கானா வினோத் நம்ம கமருதீனுக்கு 2 பேரும் பேசினாங்க. அதை பற்றின ஒரு தகவல். அடுத்து அரோராவுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோலையும் பார்ப்போம். ஏன்னா அது வந்து இப்போ சும்மா லைட்டாக பேசுகிறேன். டைம் இருந்தால் இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசுவோம். ஓகே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்தா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிக்சர் பாஸ் சீசன் 9ல் யார் எந்த மிக்சர் சாப்பிட்டாங்க, யார் அதிகமாக மிக்சர் சாப்பிட்டாங்கிற வின்னிங் கேப்பபிலிட்டி கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது கார்ப்பரேட் வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கேவலமான ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவ உள்ளே வந்து நம்ம க்ரோலிஃபை பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸில் வருவாங்க. ஸோ கல்யாணம் அப்படின்ற கான்செப்டே இருக்கக்கூடாது அப்படின்றத ஒழிக்கிறதுக்கு கார்ப்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அஜெண்டா மாதிரி ட்ரை பண்ணி அதில் அரோராவை ஜெயிக்க வச்சு நார்மலைஸ் பண்ணி இந்த சமூகத்துக்கு ஒரு சீர்கேடாக செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பிளான், கார்ப்பரேட்டுடைய பிளான் அப்படின்றத ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இதுதான் நான் சொல்ல வந்தது. இது அப்படியே ஹோல்டில் வைங்க. இது உங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். இது நீங்களே அட்ரஸ்னு வருது அந்த திவ்யா உதவி மாதிரி. நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்த. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? அதாவது அரோராவோட அந்த லைஃப் ஸ்டைல் இனிமேல் எல்லாரும் வாழணும், கல்யாணம் குழந்தை குட்டிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது கார்ப்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இப்போ பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்னென்னா நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கணும், ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த வீடியோ நான் வரேன். ஏன்னா இப்போயே பேச வேண்டாம். இந்த வீடியோவில் பார்வதி கமருதீனுடைய பேண்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து ஒரு டான்ஸ் ஆடினார்ல அப்படின்ட்டு. அந்த டான்ஸ் ஆடின பிறகு விஜய் டெலிவிஷன் வந்து கூப்பிட்டுருந்தாங்களாம் ஃபினாலே கமருதீனையும் பார்வதியும். பார்வதி வந்து காரி துப்பி விட்டு எல்லா போஸ்ட்டையும் நீக்கிட்டாங்க அவங்களுடைய விஜய் டிவியில். ஏன்னா இதுக்கு முன்னாடி 90 டேஸ் கண்டென்ட் பிச்சை எடுத்தேன், இப்போ திருப்பி என்னை கூப்பிட்டு ஃபினாலே அன்றைக்கி டிஆர்பி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டென்ட் பிச்சை எடுக்கிறியா, நான் வர முடியாதுன்ட்டாங்க. கமருதீன் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தா அப்புறம் அது அவங்க ஃப்ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கமருதீன் நேற்று கேட்டப்போ கூட அவர் சொல்லியிருந்தார். பட் இப்போ என்னன்னா நேற்று போய் ஆடினாங்கல்ல, அதில் எனக்கா ரெட் கார்டுன்ற மாதிரிலாம் பாட்டை போட்டு எடிட் பண்ணி விட்டு விஜய் டிவி வந்து மட்டம் பண்ணி விட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வேகமாக பரவிட்டு இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்லி ஃபேக். அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? கமருதீனை கூப்பிட்டுருக்காங்க, பாரதியும் கூப்பிட்டுருக்காங்க. 2 பேருமே ஓகே சொல்லலை ஃபைனாலேக்கு வருவாங்கன்ட்டு. சரியா? எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான் முந்தா நேற்று. அதனால் அது ரூமராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மேபி அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே. பட் பார்வதி சைட்லேருந்து ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சும் வரமாட்டாங்கன்ட்டு. கமருதீன் வந்து மேபி சேனல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க. மானை தேனையை போட்டு பொன்மானை போட்டு கூப்பிட்டு வரதுக்கு பிளான் இருக்குது. ஏன்னா டிஆர்பி வரணும், வினோத்துக்கும் கமருதீனுக்கும் ஒரு இது. அந்த நேரத்தில் கூப்பிட்டு வந்து சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த ஆங்கிளில் பார்வதியையும் கமருதீனை கூப்பிட்டு வந்து சாண்ட்ரா காலில் வச்சுட்டா என்ன பண்ணுறது, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் பயப்படுறாங்க. கமருதீனுக்கும் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபினாலேக்கு போக மாட்டாருங்கிறத நான் நம்புகிறேன். சரியா? ஆனால் இந்த ரெட் கார்டு கொடுத்தாங்க 2 வருஷம் பேன் அப்படிங்கிறது ஃபேக்கான நியூஸு. விஜய் டிவி கூப்பிடவே இல்லை பார்வதி கமருதீனுங்கிறது ஃபேக்கான நியூஸ். 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. பேன்லாம் ஒரு வெங்காயம் பண்ண முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கமருதீன் இப்போ அடுத்து மலேசியாவிலேருந்து வந்தான்னு சொல்லி ஒரு லீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேரக்டர் மானதி சீரியலில் அதில் பண்ணணும் போய் அவர் இப்போது அவர் லீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஸோ அந்த கேரக்டரை வந்து நிறைவுபடுத்தணும்ல கண்டிப்பாக. அதனால் பேண்ட் அப்படின்ற வர தகவல் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, உள்ளே ஒரு டாஸ்க் விளாட்றாங்க. அதில் பலூனோடைய மூஞ்ச பாருங்கள். குட்டப்பா வர மாதிரி தூண்டு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படியே வளர்த்திட்டு இருக்கா டக்கு மாதிரி. இதை பார்க்குறது தானே வந்தாங்க மக்கள். யோசிச்சு பாருங்களேன். அப்போ பிரஜன் ஒரு சீட் எடுத்து சொல்கிறார். ஏன்னா அந்த டாஸ்க் வந்து ஒரு சீட்டு வரும், அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லணும், அவ்வளோதான். சரியா? அதில் வந்து பிரஜனுக்கு வருது கேம் உங்களுக்கு என்ன தரணும், மறக்க முடியாத தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து
விஜய் சேதுபதி வந்து கேம் உடச்சு ஆடுனாரு. நான் உடச்சு ஆடினேன். ஆனால் நான் வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் கேம் நீங்கள் ஆடும்போது மொதல் வாரத்துலேருந்தே ஆடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காதீங்க அப்படின்றான். அப்படின்னு பார்த்தா விக்ரம், அரோரா எப்பயோ எவிக்ட் ஆயிருக்கணும். இது வந்து பிக் பாஸ்ங்கிறது ஒரு ஸ்பான்சர் கேம் தான். ஸ்பான்சர் அவங்களை ரிட்டைன் பண்ணால் ரிட்டைன் பண்ணுவாங்க. வெளியே போனால் வெளியே போகணும். அவ்வளோதான். அதை விட்டு இந்த எஃபர்ட்டை போட்டேன் அப்படின்னு பார்த்தா அரோரா விக்ரம்லாம் மொதல் 5 வாரம் ஒன்றும் பிடுங்கலை. அப்போ அவங்க இப்போ ஃபைனலாக எனக்கு நிற்கலையா? என்னப்பா அவங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.